Welcome to my channel. So இன்னைக்கு வந்து நம்ம UGTRB Max UGTRB Maxல ஒரு சில சம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் யூனிட் த்ரீல டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் டிஇயில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ டெஃபினேஷன் என்ன? ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம dy by dx plus p of x y equal to q of x. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் p of x அதான் dy by dxன்றது p of x y equal to q of x. இந்த ஃபார்மெட்டை மறந்துடக்கூடாது. லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணுறோம்னா இந்த ஃபார்மெட் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஃபார்மெட் ஞாபகம் வச்சுக்கணும். dy by dx plus p of x y equal to q of x. அதே dx by dy இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ப்ளஸ் p of y ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸுக்கு ஒய்க்கு வரும், அவ்வளோதான், ஈக்குவல் டு q of y. இது மட்டும்தான் இது மற்ற ஃபார்ம்ல படிச்சுக்கணும். ஸோ இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும்? இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு a0 இதுதான் a0 of x dy by dx plus a1 of x a1x y equal to p of x. இந்த a0 எல்லாத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வெறும் நம்ம ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் தானே, அதனால dy by dx வரணும். அப்படின்னா dy by dx சொன்னா a0 of x எல்லாத்தையும் டிவைட் பண்ணோம்னா ஸோ இங்கே என்ன வரும்? ப்ளஸ் a1 of x a0 of x y equal to p of x a0 of x. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதுவும் இதை வந்துட்டு p of x ன்னு சொல்லுவோம், இதை வந்துட்டு q of x ஃபங்க்ஷன் ஆஃப் x p and q. இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணணும். அதே இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்துட்டு e பவர் இன்டகிரேஷன் ஆஃப் pdx. அதாவது ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷன் ஆஃப் pdx கண்டுபிடிச்சிட்டு அது கூட இஎல்லாம் இது பண்ணீங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்துடும். ஸோ இது ஃபர்ஸ்ட் அது செகண்ட். இது தேர்டு நம்ம ஃபைண்ட் பண்ணும்போது என்ன இருக்குன்னா சொல்யூஷன். அடுத்தது இந்த சொல்யூஷனை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷனை கண்டுபிடிக்கும் போது y into integrating factor y of integrating factor equal to integration of q into integrating factor dx plus c. சரிங்களா? இதுதான் ஃபைனல் ஆன்சர். நமக்கு ஃபைனலாக ஆன்சர் இந்த மாதிரி வரணும். இப்படி வந்துச்சுன்னா ஓகே. அப்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபார்மெட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா dy by dx plus p of x equal to q of x. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்? இது இல்லைன்னா இது கொண்டுகிட்டு வரணும். வேற மாதிரி ஏதாவது முன்னாடி வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதனால டிவைட் பண்ணி இந்த ஃபார்மெட்ல கொண்டுட்டு வரணும். அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா p of x-உம் q of x-உம் ஐடென்டிஃபை பண்ணணும். p of x-உம் கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ல ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவதா இன்டெக்ரல் ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணணும். இன்டெக்ரல் ஃபேக்டர் e பவர் இன்டகிரேஷன் ஆஃப் pdx ஃபைண்ட் பண்ணணும். சரிங்களா? அடுத்து ஃபோர்த் ஸ்டெப் வந்துட்டு ஜெனரல் சொல்யூஷன். அந்த ஜெனரல் சொல்யூஷன் தான் y இன்ட்டு இன்டகிரல் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் q இன்ட்டு இன்டகிரல் ஃபேக்டர் dx plus c. இது வரைக்கும் நீங்கள் இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்டை மறந்துடக்கூடாது. இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே எல்லா சம்ஸும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். சரி, எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு சில சம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா dy by dx plus 2y equal to e power x கொடுத்துருக்காங்க.
இப்போ இதில் பாருங்க, இது அப்படியே நம்மளுடைய லீனியர் ஃபர்ஸ்ட் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம ஃபார்மேட் என்னது, dy by dx plus p of x into y equal to q of x. இதோட கம்பேர் பண்ணீங்கன்னா பாருங்க எல்லாமே இருக்கா. அப்போ இதே மாதிரி தான் dy by dx இருக்கு, p of x, q of x. அடுத்து செகண்ட் என்ன சொன்னோம், p of x ஐடென்டிஃபை பண்ணணும். p of x னா எது, q of x னா எது. p of x என்ன இருக்கு, 2y, அப்போ 2. q of x எது, ஈக்குவலுக்கு தான் இருக்குது, e power x ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அடுத்தது மூணாவது என்ன, அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், இன்டெக்ரல் ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணுவோம். இன்டெக்ரல் ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணுறது e பவர் இன்டெக்ரல் ஆஃப் pdx, இன்டெகிரேஷன் ஆஃப் pdx. அது ஃபர்ஸ்ட்ல இன்டெகிரேஷன் ஆஃப் pdx கண்டுபிடிச்சிருங்க. அவள் pdx கண்டுபிடிக்கணும்னா 2 இன்டெகிரேஷன் ஆஃப் 2 இன்ட்டு dx. அப்போ 2 காமனாக வெளியே எடுத்துக்கலாங்களா, 2 வெளியே எடுத்துட்டிங்கன்னா integral of dx. So அப்போ 2x வந்துருமா. ஸோ இன்டகிரேஷன் e பவர் pdx கண்டுபிடிச்சாதான் இன்டெக்ரல் ஃபேக்டர். ஸோ அப்போ e பவர் 2x அப்படின்றது இன்டெக்ரல் ஃபேக்டர், இன்டகிரேஷன் ஃபேக்டர், இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சொல்யூஷன். ஜென்ரல் சொல்யூஷன் சொல்லியிருக்கேன். ஜென்ரல் சொல்யூஷன் வந்துட்டு y இன்டெக்ரல் ஃபேக்டரிங் ஃபேக்டர் equal to integration of q into e power integral of pdx dx plus c. அதுதான் இது எப்படி எழுதுன்னு பார்த்தீங்கன்னா y into e power integral of pdx equal to integration of q into e power integration of pdx dx plus c ன்னு எழுதுவோம். ஓகேங்களா. இப்போ இதில் பாருங்க y e power integral of pdx வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், e power 2x equal to q ஓட வேல்யூ e power x, e power 2x dx plus c. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதை இன்டகிரேட்டிங் பண்ணணும். அப்போ மேலே இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் அப்படியே ஆட் பண்ணிக்கலாங்களா. அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் e power 3x dx plus c. இப்போ இன்டகிரேட் பண்ணுங்க, இது இன்டகிரேட் பண்ணீங்கன்னா e power 3x by 3 வந்துடும் plus c. ஸோ அப்போ நமக்கு சொல்யூஷன் வந்து y equal to y e power integral of e power 2x equal to e power 3x by 3 plus cன்றது தான் ஆன்சர். சரிங்களா, இதுதான் ஆன்சர். இப்படி தான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் சம் ஒன்று பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2 dy by dx plus y tan x equal to cos x. y tan x equal to cos x. ஸோ நமக்கு தெரியும் ஜென்ரல் சொல்யூஷன். ஜென்ரல் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா dy by dx plus p of x y equal to cos x. இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா p of x அடுத்து ஃபைண்ட் பண்ணுவோம். p of x வந்து tan x, q of x வந்துட்டு cos x. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன ஃபைண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் ஃபேக்டர் கண்டுபிடிப்போம். இன்டெக்ரல் ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணோம். integral factor equal to e power integral of pdx கண்டுபிடிப்போம். அது ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷன் ஆஃப் pdx ஃபைண்ட் பண்ணீங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் pdx கண்டுபிடிக்கும் போது p ஓட வேல்யூ வந்து தெரியும் tan x dx. ஸோ அப்போ tan x dx வந்து இன்டகிரேஷன் பண்ணீங்கன்னா log of secant x வந்துடும், log of secant x. சரிங்களா. அப்போ இன்டெக்ரல் ஃபேக்டரிங் e பவர் இன்டெக்ரல் ஆஃப் pdx வந்துட்டு e பவரில் log of x log of secant x. ஸோ லாகுக்கு இது கேன்சல் ஆச்சுன்னா ஈக்கும் secant x அப்படின்றது தான் இன்டெக்ரல் ஃபேக்டர் இருக்கும். இன்டெக்ரல் ஃபேக்டர் வந்து secant x. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிப்போம், y இன்ட்டு e பவர் இன்டெக்ரல் ஆஃப் pdx integral of pdx equal to integration of q into e power integral of pdx dx plus c. ஸோ இப்போ q ஓட வேல்யூ நமக்கு தெரியும். q ஓட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க, ஸோ c cos x, q ஓட வேல்யூ cos x கொடுத்துருந்தாங்க. அப்போ q வந்து cos x. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா y into e power pdx வந்து secant x கண்டுபிடிச்சிருந்தோம். secant x
q ஓட வேல்யூ வந்து cos x secant x dx plus c dx. ஸோ இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் cos x into secant x 1 by cos x மீதும் dx. ஸோ அப்போ இது கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இன்டகிரல் ஆஃப் dx வரும். ஸோ dx இன்டகிரேஷன் பண்ணால் x plus c. ஸோ y into secant x வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் ஈக்குவேஷனை மாற்றும் போது இந்த மாதிரி வரணும். அந்த டெரிவேட்டிவ் வந்து வரக்கூடாது, அந்த மாதிரி மாற்றணும். ஸோ நெக்ஸ்ட் சம் ஒன்று பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சம் வந்து எக்ஸாம்பிள் 3 என்ன கொடுத்துருங்க பார்த்தீங்கன்னா 1 by x dy by dx 1 by x dy by dx plus y by x tan x equal to cos x. அப்போ பாருங்க, இங்கே நமக்கு ஃபார்மேட் தெரியும். dy by dx வரணும் plus p of xy equal to qx. இதுதான் ஃபார்மேட். இப்போ இங்கே பாருங்கள் dy by dx இருக்குது, இது இருக்குது. பட் ஆனால் இங்கே ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது, முன்னாடி ஒரு டேர்ம் இருக்குது. அப்போ அந்த டேர்மால் எல்லாத்தையும் டிவைட் பண்ணிவிடுங்க. அப்போ டிவைட் 1 by x, டிவைட் 1 by x, சாரி எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை எக்ஸால் பண்ணிங்கன்னா இது கேன்சல் ஆகிடும் இல்லையா? ஸோ அப்போ அப்படி பண்ணும்போது அப்போ x by x வரும், dy by dx வரும் ப்ளஸ் xy by x வரும் tan x equal to x into cos x. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது கேன்சல் பண்ணிடலாமா? இது ஒரு x கேன்சல் பண்ணலாம். அப்போ ரிமைனிங் ஆகுது dy by dx plus y tan x equal to x cos x. இது வரைக்கும் புரியும் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கண்டுபிடிச்சோம். அடுத்து இது ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கொண்டு வந்துட்டோம். அதுக்கடுத்தது பியோட வேல்யூவும் கியூவோட வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணணும். பியோட வேல்யூ இங்கே வரும் tan x, இதுதான் பி அந்த இதில் ஃபார்முலா இருக்குது. அடுத்து கியூவோட வேல்யூ ஈக்குவலுக்கு தான் இருக்குது x into cos x. ஓகே, நெக்ஸ்ட் இன்டெக்ரல் ஃபேக்டரிங் பயன் பண்ணுவோம். இன்டெக்ரல் ஃபேக்டரிங், அப்போ இன்டெக்ரல் ஃபேக்டரிங் பயன் பண்ணும்போது integral factoring e power integral of pdx கண்டுபிடிக்கும். ஸோ integral of first pdx கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா integral of tan x, integral of tan x dx. tan x டெரிவேட் பண்ணணும், இன்டகிரேஷன் பண்ணோம்னா log of secant x, log secant x வந்துடும். ஸோ இப்போ log secant x. அப்போ நமக்கு வேண்டியது இ பவர் இன்டகிரல் ஆஃப் பிடிஎக்ஸ்னும் போது இஆல இந்தாண்டியும் இ பவரில் லாக் ஆஃப் சீக்கன் எக்ஸ்னு எழுதுறோம். ஸோ அப்போ அந்த லாகுக்கு இந்த இக்கு கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு இ பவர் இன்டகிரல் ஆஃப் பிடிஎக்ஸ் அப்படின்றது வந்துட்டு சீக்கன் எக்ஸ்னு வந்துடும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஜென்ரல் சொல்யூஷன். ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். y into e power integration of pdx equal to integration of q into e power integration of pdx dx plus c. ஓகேங்களா? அப்போ y integral e power integral pdx கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். secant x equal to integration of q ஓட வேல்யூ தெரியும் cos x, x into cos x எல்லாம் முன்னாடி கொடுத்தான் into e power secant x dx plus c. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இது அப்படி வச்சுங்க, into secant x equal to x into cos x secant x 1 by cos x இதெல்லாம் dx plus c integral. ஸோ இந்த cos x-க்கும் இந்த cos x-க்கும் கேன்சல் பண்ணிட்டோம்னா ஸோ இன்டகிரல் ஆஃப் x இன்ட்டு dx ப்ளஸ் c வந்துடும். ஸோ அப்போ இது இன்டகிரேஷன் பண்ணும்போது x² by 2 plus c
இதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? இந்த மாதிரி சம்ஸ் கொடுக்குற ஒரு சில சம்ஸ் நீங்கள் இதை வீடியோ கூட பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு தெரியணும், நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருந்து டவுட் இருந்தால் மட்டும் போதும். நெக்ஸ்ட்டு வந்து 4th சம், ஒரு எக்ஸாம்பிள் சம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, dy/dx + y cot x = cosecant x. ஸோ இப்போ பாருங்க, நமக்கு அந்த ஜென்ரல் ஃபார்முலா தெரியணும். dy/dx + p of x × y = qx அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகே, இப்போ வந்து dy/dx + p of xy = இந்த q of xன்ற இந்த ஃபார்மேட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதோட கம்பேர் பண்ணுங்க. p of x வந்து எவ்வளோ என்ன இருக்கு? cot x இருக்கு. p of x வந்து cot x, q of x வந்துட்டு cosecant x. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எப்பவுமே இதுக்கு அடுத்தது என்ன ஃபைண்ட் பண்ணுவோம்? பார்த்தீங்கன்னா e∫ pdx கண்டுபிடிப்போம், இன்டெக்ரல் ஃபேக்டரிங். அப்போ ஃபர்ஸ்ட் p இன்டெக்ரல் pdx ஃபைண்ட் பண்ணுங்க. அப்போ p cot x dx. cot x வந்து இன்டெகிரேஷன் பண்ணீங்கன்னா நமக்கு log of sin x வரும். log sin x. cot x போட்டால் log sin x. அப்போ e∫ pdx = e∫log sin x. ஸோ இப்போ லாகுக்கு ஈக்கு கேன்சல் பண்ணிட்டோம்னா sin xன்றது தான் நமக்கு e∫pdx. இன்டெக்ரல் ஃபேக்டரிங். நெக்ஸ்ட் ஜென்ரல் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி? y × e∫pdx = integration of q × e∫pdx dx + c. சரிங்களா? இப்போ y e∫pdx வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், sin x. அப்போ sin x = q ஓட வேல்யூ வந்து cosecant x. இது வந்து sin x dx. ஓகேங்களா? இப்போ பாருங்க, sin x வந்து நம்ம 1/cosecant x எழுதலாமா? அப்போ cosecant x × 1/cosecant x dx. ஓகேங்களா? இப்போ இது கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வர வேண்டியது dx. சரிங்களா? இப்போ dx இன்டெகிரேஷன் பண்ணும்போது x + c வந்துடும். இப்போ y × sin xன்றது இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நான் இன்னும் எக்ஸ்ட்ரா சம்ஸ் எல்லாத்துலேயுமே இதில் கொடுக்குறேன். நீங்களும் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள். என்னுடைய ப்ராக்டிஸ்க்காக ஒரு 2 சம்மு கொடுத்துருக்கேன். அது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சம் dy/dx + y cot x = sin 2x. இதுக்கு ஆன்சர் என்னன்னு வருது பார்த்தீங்கன்னா, y sin x = 2/3 sin cube x + c sin power 3x + c அப்படின்னு தான் ஆன்சராக வரும். அதே ஃபார்மெட்டு தான் p கண்டுபிடிக்கிறீங்க, q கண்டுபிடிக்கிறீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இன்டெகிரேஷன் பண்ணீங்கன்னா அந்த ஜெனரல் சொல்யூஷன் தான் வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா, 1 + x³ dy/dx + 3x²y = sin square x. sin 2x, இது sin 2x, இது ஸ்கொயர் x, இது ஸ்கொயர். சரிங்களா? இதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணும்போது 1 + y × 1 + x³ = 1/2 x - sin 2x/2 + c அப்படின்றது ஆன்சர் வந்துடும். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஒரு 4 எக்ஸாம்பிள் சம் பார்த்துருக்கோம். வித் டெஃபினிஷன் ப்ளஸ் 2 ப்ராக்டிஸ் சம் கொடுத்துருக்கோம். ஸோ இதேமாதிரி ரெகுலராக நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் கொடுப்போம். யூஜிடிஎம்பிக்கான ஒவ்வொரு டாபிக் வைஸ் இம்பார்ட்டன்ட் சம்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் சம்ஸ் ப்ளஸ் டெஃபினிஷன்ஸ் இது எல்லாமே கொடுப்போம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம போடுற வீடியோஸ் அப்போ தான் வரும். ஓகேங்களா? சரியா? நீங்கள் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.